அஞ்சல செண்பகம் வேலைக்கு வரல? வரல. வர அவளுக்கு திமிர் அதிகமா போச்சு. வரட்டும் பேசிக்கலாம். செண்பகம், செண்பகம், என்னடி இது? எப்ப பார்த்தாலும் பொறா கிளி முயல் இது கூடவே நீ பொழுது போகிட்டு இருக்கியே, தோட்ட வேலைக்கு வரலையா? நான் வரலடி. ஏன்? வாயில்லாத ஜீவங்களோட பழகினா மனசுல இருந்த கவலை எல்லாம் பறந்து போயிடும். அப்படியா? சரி, நீ இன்னைக்கு வேலைக்கு வரப்போறியா இல்லையா? இன்னைக்கு எனக்கு மனசே சரியில்லை. அந்த மேஸ்திரி இருக்கானே லிங்கப்பா, அவன் மீசையும் மூஞ்சியும் சி, அவனை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. அயோக்கிய. அவனால அந்த தீல காட்டுல பொம்பளைங்க வேலை செய்யறதுக்கே யோகிது இல்லாம ஆயிடுச்சு. என்ன செய்யறது? அந்த தடிப்பையில தட்டி கேட்க நம்ம ஆம்பளைங்க யாருக்கும் தைரியம் இல்லாம போயிடுச்சு. சரி, எனக்கு வேலை இருக்குது, நான் வரட்டுமா? லட்சுமி, போற வழியில பையன் குப்பு இருப்பான், பார்த்து வர சொல்லு. சரி. சுத்திக்கிட்டே இருப்பான். எங்கடா போனே? என்னக்கா? எங்க போனே? லிங்கப்பா மேஸ்திரியில சாராயம் வாங்க சொன்னாங்க, அதனால தாங்க போனேன். அனாதை பையில ஆச்சுன்னு ஆளுக்கு ஆளு வேலை வாங்குறாங்க. இது பாரு, இனிமே யார் என்ன வேலை சொன்னாலும் கேட்காத. அந்த மேஸ்திரி குண்டன் சொன்னா கேட்கவே கேட்காத. என்ன சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? பாட்டி பழைய சோறு போட்டுச்சு, குடலெல்லாம் குளிருதுக்கா. சரி சரி, குப்பு ஓடி போய் மோட்டு கடையில 50 பைசாக்கு கம்பு வாங்கிட்டு வா. சரிக்கா. புறாவை கீரை போடணும். கல்யாணம் சைக்கிள் கத்துக்கிறதுக்காக காத்திருப்பாப்ல, நான் சீக்கிரமா போறேங்க. ஆமா, உனக்கும் கல்யாணத்துக்கும் வேற வேலை இல்ல. உனக்கு கல்யாணம் ஜோடி, கல்யாணத்துக்கு நீ ஜோடி. எப்ப பார்த்தாலும் சடுகுடு விளையாடுறது, சைக்கிள் ஓட்டுறது. சரியா போச்சு. அந்த லிங்கப்பா எஸ்டேட்ல வேலை செய்யற பொம்பளைங்க கிட்ட எல்லாம் முறையா நடந்துருக்கான். நீ கவனிச்சியா? அவன் ரொம்ப நல்லவர் சார். எனக்கு தெரிஞ்சு அப்படி எல்லாம் நடந்தது இல்லை. அப்படி நடந்துட்டதாக யாரும் என்கிட்ட சொல்லவும் இல்லை. வீட்டுல வந்து சொல்லுவாங்களா? நீ போய் கவனிக்கிறீங்க. சரி, அதை விடு. நம்பர் 1 புகையில அறுத்து பக்குவப்படுத்தி லாரியில ஏற்றுற வரைக்கும் நானும் கூட இருந்திருக்கேன். ஆனா கப்பல்ல லோட் பண்ணும்போது ஏற்றுமதிக்கு லாய்க்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. என்ன அர்த்தம்? இடையில ஏதோ தில்லு முள்ளு நடந்திருக்கு. 10 லட்சம் ரூபாய் நஷ்டம். ஃபியூச்சர் பிசினஸ் வேற பாதிக்கும். ஐ அம் வெரி சாரி சார். ஆனா அந்த சம்பவம் எப்படி நடந்ததுன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல சார். நோ, இத நான் நம்ப மாட்டேன். உனக்கு தெரியாம இந்த தில்லு முள்ளு நடக்க நியாயமே இல்லை சார். ஷட் அப். நான் உன்னையே சந்தேகிக்கிறேன். நீ நிரபராதினா ஒரு வாரத்துக்குள்ள விசாரணை செஞ்சு யார் தப்பு செஞ்சாங்கன்னு ரிப்போர்ட் கொடுக்கணும். இல்ல உன்னையே டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். பாட்டப்புறா இருக்கு, ரொம்ப பிரமாதமா. அந்த நாள் பூஜை பிடிச்சிருக்கியா? பிடிச்சிருக்கேன். இந்த நாள் வரை பிடிச்சிருக்கியா? பிடிச்சிருக்கேன். கோலமோரவில்லை வான்மதியும் குப்பா குப்பா குப்பா. ஐயோ ஐயோ, கல்யாணம் 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 கல்யாணம். பிரேக் 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 சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்த பிரேக் பிடிக்க கத்து கொடுக்கலையா? பிரேக் பிடிச்சா இன்னும் வேகமா போகுது. என் கல்யாணம் சைக்கிள் ஓட்ட தெரியலன்னா ஏன் ஓட்டுற? இல்ல வீட்டுல கத்துக்கணும், இப்படியே ரோட்ல வந்து ஓட்டுறது? இப்படிதான் தைரியமா சைக்கிள் ஓட்ட கத்துக்கணும்னு சாமி பிள்ளை சொல்லி கொடுத்தாரு. ஆமா, பெரிய தைரியம். வள்ளி இருந்ததுனால பொழைச்ச. இல்ல அது பாரு, அந்த பள்ளத்துல போய் விழுந்திருப்பேன். நான் விழுமாட்டேனே, நீதான் என்ன கையத்துக்கு காப்பாத்தி விட்டுருவே. காப்பாத்திருவேன். எங்க உங்களுக்கு ஏதாச்சும் அடிபட்டுச்சாங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, இங்க வல்ல கடிச்சு நான் உழுது கிடக்க, என்ன கேட்க மாட்டேன். அங்க கேப்பேன், இங்க வாடா. போப்பா. கால்ல எலும்பு எலும்பு உடைஞ்சிருக்கா பாரு. ஐயோ, சங்கடமான சமையல விட்டு சங்கீதம் பாட போறேன், சங்கீதம் பாட போறேன், சம்சாரம் தேட போறேன். சீக்கிரம் வந்து சாப்பாடு போடுங்க. சீக்கிரம் தான். ஆமா ஆமா, நீ போடுறதுக்குள்ள பசியா அடங்கிடும். போறோம் போறோம், சாம்பார் போடு. என்னையா இது? சாம்பாருங்க. அது தெரியுதுங்க. உரப்பு புளிப்பு காரம் ஒரு மண்ணும் இல்ல. உப்பு புளி மிளகா இதெல்லாம் சேர்க்க கூடாதுன்னு டாக்டர் சொன்னாருன்னு சொன்னீங்களே. டாக்டர் சொன்னாருன்னு சொன்னேன். உன்னை சேர்க்க கூடாதுன்னு நான் சொன்னேன். நீ செஞ்சத நீயே தின்னு தொட. 15 வருஷமா பொண்டாட்டி சமைச்சு போடுற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்க. அறிவு கட்டவன்.
இவன் உடம்பு நல்லா இருக்கணும்னு ஒரு நாளைக்கு உப்பு புளி மிளகாய குறைச்சா சோத்தால அடிச்சிட்டு போறானே. இவன் வேலை வேணாம், இவன் சம்பளம் வேணாம். தயா மேனேஜர, நீயும் காப்பியை குடிச்சிட்டு என் மூஞ்சியில காரி துப்பு. என்ன இன்னைக்கு வழக்கம் போல எரிஞ்சு விழுந்தாரா? எரிஞ்சு விழுந்தானா? சோத்தை எடுத்து என் மூஞ்சியில அடிக்கிறான். நான் வேலையை விட்டு போறேயா. பிள்ளை, இத்தனை வருஷமா இந்த குடும்பத்துக்கு மாடா உழைச்சிட்டு எந்த பலனும் இல்லாம போறேன்னு சொன்னா எப்படி? ஆனா போயா, இந்த வேலையை எங்க செஞ்சாலும் சம்பளம் கொடுக்க போறான். நான் போகத்தான் போறேன். சாமி பிள்ளை, வெளியே போய் வேலை செஞ்சா சம்பளம் தான் கிடைக்கும். இங்கேயே தொடர்ந்து இருந்தா சொத்துலயே பங்கு கிடைக்கும். எப்படி? முதலாளிங்கிற தடியன் நமக்கு உயிரில பங்கு எழுதி வச்சிருக்கானா? எழுதி வச்சிருக்காரு உயிர்ல. அருமையான திட்டம் ஒண்ணு வச்சிருக்கிறேன், சமயம் வரும்போது சொல்றேன். கபடி 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 பையன் கபடி ஏய், ஆடுடா. ஏய், புடி, புடி. கபடி 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 ஏய், சோப்பிளைங்க, சரி, ஆடுடா. ஆ, ஆ, புடி, 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 புடி. கால் புடி, கால் புடி. கல்யாணம் மூச்சு விடாம கபடி விளையாடும்போது மூச்சு விடாம அப்படியே செத்து போயிடணுமோ? போட அழுகுனி ஆட்டப்பல, நான் உங்களோட ஒண்ணும் விளையாடல, செம்பச்சு கூட விளையாடுக்கிறப்போ ஒரு ஹிந்தி பாட்டு பாடுறேன். கல் கல் மேரே சாத்தி ஓ மேரே சாத்தி. இது என்னடா தெலுங்கு பாட்டாட்டம் இருக்கு? இது ஹிந்தி பாட்டு தான், பாடும்போது அப்படி ஆயிடுச்சு. குட் மார்னிங். குட் மார்னிங். செம்பகா, செம்பகா. என்னப்பா இப்படி குளிர்ல கூட கூப்பிட்டு கழுத்து இருக்கிற? எது கூப்பிட்ட? உட்கார. இதுக்கா? பேசாம உட்கார். சரி. ஆமா, என்னடா இது வாசனை? அமிர்தாஞ்சம் உடம்புக்கு நல்லது, தேய்ச்சிக்கிட்டே. ஆமா, தினம் உன்னை எஸ்டேட் ஃபேக்டரி எங்கெல்லாம் போய் வேலை கத்துக்க சொன்னே, போனியா? போனேனே. அதான். என்னடா சொல்ற? ஃபேக்டரியா அது? கொட 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 கொடன்னு ஒரே மிஷின் சத்தம். எனக்கு இது சரிப்பட்டு வராது, ஏதாவது கௌரவமான வேலையா இருந்தா கொடு. ஐயோ, முதலாளியா இருக்கிறதே கௌரவப்படுத்த நினைக்கிறானே, இவ்வளவு பெரிய எஸ்டேட்டை எப்படித்தான் நிர்வாகம் பண்ண போறானோ? கையெடு. இப்படிலாம் அசிங்கம் பண்ணக்கூடாது. பாரு, நாளை காலையில ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடியா. எங்கே? சினிமாவுக்கா? இல்ல. கோவிலுக்கா? இல்ல. ஃபேக்டரிக்குன்னா நான் வரல, ஏற்கனவே எனக்கு தலைவலி. அங்கேயும் இல்ல. உனக்கு பொண்ணு பார்க்க போறோம். நல்லா படிச்ச பொண்ணு, சோபான்னு பேரு. அவளை உனக்கு கட்டி வச்சாதான் எனக்கு நிம்மதி. அவதான் இந்த எஸ்டேட்டை நல்லா பாத்துக்குவா. உனக்கு இந்த கஷ்டம் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தான் நானே ஒரு பொண்ணு பார்த்துட்டேன். யாரு? உனக்கு தெரியும். யாரு? நம்ம செம்பகா. யாரு? டிரைவர் பொண்ணா? சரி, மூடுவாய. நம்ம கௌரவம் என்ன, அந்தஸ்து என்ன? முட்டாள். சோபா தான் உனக்கு மனைவி. போய் ரெடி ஆயிரு நாளைக்கு காலையில. ஆமா, எனக்கு சோபா, நாற்காலி இதெல்லாம் முடிச்சு கல்யாணம் பண்ணி. நான் சொல்ற பொண்ணு உனக்கு பிடிக்காதோ? என் வழியில விட்டு பாரு, எல்லாம் சரியான. இது வேற இங்க சாமி புள்ள. என்ன சாமி புள்ள, எங்க அப்பா எனக்கு பொண்ணு வாக்க கூட்டிட்டு போறேங்கிற. தைரியமா போயிட்டு வாய. இது வரைக்கும் பார்த்தா யாருக்குமே பிடிக்காது, திரும்பி வந்துடலாம். என் கஷ்டம் எல்லாம் அவளுக்கு இது பிடிச்சு போச்சுன்னா? உனக்கு பிடிக்கலன்னு சொல்லு. எங்க அப்பா விட மாட்டானே. சௌரியமா போச்சு, அவனே கட்டிக்க சொல்லு. என்ன சாமி புள்ள, இன்னைக்கு ரொம்ப தமாஷே பண்ணிட்டு இருக்க. சரி, உனக்கு யோசனை சொல்ற. எனக்கு என்ன கொடுப்ப? பிரியமா ஒரு முத்தம் கொடுக்க. உனக்கு பிரியம், என் கண்ண என்ன ஆகுறது? சில்லற என்ன கொடுப்ப? நீ என்ன, நீ எப்ப ஐடியா ஆட்டாலும் சில்லறையா காட்டுக்கிட்டு இருக்க. அதுக்கு சொல்லலப்பா, சில்லறைய கொடுத்தீங்கன்னா சந்தோஷத்துல ஒரு நல்ல ஐடியா வரும், உனக்கும் பிரயோஜனப்படும். அப்ப சரி, அப்பாவோட பையில இருந்து வழக்கம் போல 10 ரூபாய் எடுத்து கொடுத்துரு. அப்ப காசு எடுக்கிற ஒரு 100 இடம். ஐயோ, 100 ரூபாயெல்லாம் எடுத்தா கண்டுபிடிச்சிடாது, 10 ரூபாய்லாம் தெரியாது. அதுக்கும் சேர்த்து மொத்தமா யோசனை சொல்லி தர்றேன். பொண்ணு பார்க்க போற இடத்துல நான் சொல்றபடி நட. காதை கொடு. உள்ள இருக்கு. எல்லாத்தையும் உள்ள வச்சுக்க, நானே எடுக்கணும். நீ எடுத்துக்கூட. பொண்ணு பார்க்க வந்திருக்கோம், சொன்னதெல்லாம் கவனம் இருக்குல்ல? என்னது? கொஞ்சம் அடக்கிக்கோ. அது எப்படி அடக்க முடியும்? ஆத்திரத்தை வேணா நடக்கலாம். நான் நீ வேணா நீ பல்லுலாம் அடிக்கிற. நான் போறேன், நீயே பொண்ணு பார்த்து நீயே கல்யாணம். பொண்ணு பார்த்துட்டு நாம வீட்டுக்கு திரும்புற வரைக்கும் நீ வா போன்னு என்ன மரியாதை குறைவா எல்லாரும் முன்னாலும் பேசலாம். கௌரவமான அப்ப இந்த வாக்கிங் சுட்டு கூட என்ன கொடுங்களேன். என்ன கல்யாணம்? நான் வச்சுக்கிறேன். என்ன கல்யாணம்? கௌரவமா. வணக்கம்மா. வணக்கம். இது என்னோடது.
உட்காரு. சின்னத்தரே, இது வரைக்கும் நம்ம பிசினஸ்ல தான் சம்பந்தப்பட்டிருந்தோம். இனிமே சம்பந்தியாக போறோம். இந்த சம்பந்தத்துல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். கல்யாணம் கல்யாணம் இப்படி வந்து பக்கத்துல உட்கார். ஐயோ அப்ப மாமா நீ நிக்கிறீங்க, நீங்க நிக்கிறீங்களே, இங்க வந்து உட்காருங்க. அது பையன் கொஞ்சம் ஜோவியல் டைப். அது என்ன அவியல்? உட்கார். என்ன முதல் தடவை அவசரம் முடிச்ச மாதிரி ஐயோங்கிற நான் போறேன். சாரி, ஏதோ குத்துன மாதிரி இருந்துச்சு. குண்டு ஊசி. சிங்காரம், பலகாரங்களா எடுத்துட்டு வா. எடுத்துக்கங்க, நீங்களும் எடுத்துக்கங்க சார். ரொம்ப நல்லா இருக்க. இதெல்லாம் நீங்க பண்ணதா? இல்ல, என் மகன் செஞ்சுச்சு. மொத்தமே இவ்வளவுதான் இருக்கா? இன்னும் இருக்கு. குட்டி குட்டி முட்டை ஒரே இருக்கும். இன்னும் கொஞ்சம் கொண்டு சொல்லுங்க மாமா. இதெல்லாம் சாப்பிடுங்க, இன்னும் கொண்டு வர சொல்றேன். இதுவும் நல்லா இருக்கு. கொஞ்சம் சின்ன கார பாம்பு மாதிரி மிச்சர் காரமா இருக்கா? அது ஒண்ணும் இல்ல, அது என் ஒரே பையன் 50 லட்சத்துக்கு மேல சொத்து தேரும். கொஞ்சம் செல்லமா வளர்த்துட்டேன். அதனால என்ன? பரவாயில்ல, இருக்கட்டும் இருக்கட்டும். சாப்பிடுவோம் சாப்பிடுவோம். என்னடா இது? ஏப்பா மாமா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன மாப்பிள்ள? ஐயோ 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 பெரியவங்களுக்கு இப்படி எல்லாம் விளையாடு. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. நீங்க பொண்ணை வர சொல்லுங்க. சோபா சோபா, நமஸ்காரம் பண்ணிக்கமா. ஹலோ ஹாய். பொண்ணு வர சொல்லுங்க. இதுதான் பொண்ணுமா? ஆமா, என்னவா டெல்லி வருவ மாதிரி வருது. யூ இடியட் நான்சென்ஸ். ஏய், நீ என்ன இங்கிலீஷ்ல எழுதுற? எனக்கு தான் இங்கிலீஷ் தெரியும். நீ தான் இடியட் டான்சர். சின்னதரே, உங்க மகன் இப்படி ஒரு லூசா இருப்பான்னு நினைக்கவே இல்லை. என்ன நீ முட்டாய் கொடுத்துட்டா என்னடா பேசுறாமா? நீ தான் லூசு, டெல்லி இருமா லூசு, உங்க அப்பா லூசு, பாட்டா லூசு. உப்பு விட்டு சொல்லி என்ன பண்றது தெரியுமா? என்ன பொறுக்க முடியல. என்னாலே பொறுக்க முடியல. நீ வா பாபா. வாங்க டெல்லி வரேன். அது மட்டும் இல்ல, அப்பனுக்கு ஊசி போட்டேன்னா பொண்ணை பார்த்து தைரியமா டெல்லி வருவ வாருக்கன்னு சொல்லிவிட்டேன். அவளுக்கு மூஞ்சிலாம் ஒரே கோவம் சிமின்னு. என்ன கல்யாணம் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. சொல்லேன்னு கல்யாணத்தை எப்படி நிறுத்துறது? ஏன் நிறுத்தணும்? அவங்க பணக்காரங்க. உன் அந்தஸ்துக்கு அதான் சரியான இடம். ஆமா, நல்லா இருக்க நீ சொல்றது. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக டெய்லி 10 ரூபாய் சாமி பிள்ளைக்கு கொடுத்து தவணை முறையில் ஐடியா வாங்கிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா இப்படி சொல்றிய? இது பாரு கல்யாணம், நான் ஒரு கூலிக்கார பொண்ணு. நீ நீ மேல ஆசைப்படுறதே தப்பு. உங்க அப்பா இதுக்கு சம்மதிக்கவும் மாட்டாரு. இது என்ன நியாயம்? அவர் என்ன சொல்றது? அவரா கல்யாணம் பண்ணிக்க போறாரு. நான் இல்ல. என்னடா இது? ஒரு தவளை எனக்கு ரொம்ப நேரமா வேலை காட்டுது. சரி, நல்ல பெருசா பாத்து பிடி. சரி சம்பகம், பிரச்சனைக்கு வருவா. இப்ப நீ என்ன சொல்ற? இத பாரு கல்யாணம், நடக்க முடியாத விஷயத்த பத்தி வீணா ஆசை வளர்த்துக்காத. அப்புறம் ரொம்ப ஏமாத்தமா போயிடும். நீ உங்க அப்பா சொல்ற பொண்ணையை கல்யாணம் பண்ணிக்க.